ஜூலை 1 செய்தியாளர்கள் சந்திப்பில் முறைப்படி நான் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பை அறிவிப்பேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஊதினால் அணைய நாம் என்ன தீக்குச்சியா உதயசூரியன் என்று காணொலியில் முதலமைச்சர் பேசிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போது தமிழ்நாட்டை யாராலையும் ஓரணியில் தமிழ்நாடு திமுகவுக்கான உறுப்பினர் சேர்க்கைக்கான மட்டும் இல்ல, இது தமிழ்நாட்டினுடைய மண் மொழி மானம் காக்க எல்லோரையும் ஓரணியில் திரட்டுவதற்கான முயற்சி. ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்துல இணைஞ்சவங்களை விருப்பம் இருக்கிறவங்க திமுகவில் உறுப்பினராகவும் இணைவாங்க. தமிழ்நாட்டோட ஒவ்வொரு குடும்பத்தையும் நாம சென்றடையணும். தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்படக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக மக்களை ஒன்றிணைக்கணும். கீழடி உண்மையில புதைக்கிறாங்க. இந்தி மொழிய நம்ம விருப்பம் இல்லாம திணிக்கிறாங்க. கல்வித்துறை நிதியை மறுக்கிறாங்க. மாநில உரிமைகளை பறிக்கிறாங்க. நீட் மூலமா மாணவர்களை பலி வாங்குறாங்க. எல்லாத்துக்கும் மேல தொகுதி மறுவரை மூலமா நம்மளோட நாடாளுமன்ற வலிமையை குறைக்க பாக்குறாங்க. பண்பாட்டு ரீதியா, பொருளாதார ரீதியா, அரசியல் ரீதியா, அந்த அதிகார ரீதியா எல்லா வகையிலும் நம்ம மேல வன்மத்தோட செயல்படுறாங்க. ஊதுனா அணைஞ்சு போக நாம என்ன தீக்குச்சியா? உலகுக்கே ஒளி கொடுக்கிற சூரியன் நம்மளை அடக்க நினைச்சா நம்மளோட மண் மொழி மானத்தை காப்பாத்த ஒன்னா நின்று எதிர்ப்போம். அப்படி நிற்கும் போது தமிழ்நாட்டை யாராலையும் வீழ்த்த முடியாது. இதுதான் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்போட சாராம்சம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.